சல்வார் ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். மொத்தம் 8 ஸ்டெப் தான். அதில் ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ப்ரிப்ரேஷன். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ ப்ரிப்ரேஷன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே நம்ம வந்து டாப் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கீழே மடித்து தைக்கிறது, ஸ்லீவ்ஸ் மடித்து தைக்கிறது, அதுக்கப்புறம் நெக்லைனில் வந்து நம்ம கேன்வாஸ் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஃபோல்டு பண்ணுறது அப்படின்னு அந்த மாதிரி விஷயம் எல்லாமே பேசிக் ப்ரிப்பரேஷன்ஸ். அதை முடிச்சிட்டோன்னா மற்றது எல்லாமே கடன் ஆகிடும். நான் இப்போ உங்களுக்கு அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன். இப்போது இது நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு பட்டி. இதை வந்து நான் வந்து இப்போ இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு ரொம்ப திக்கு, அதனால் நான் அதில் வந்து பேப்பர் கேன்வாஸ் எதுவும் வைக்கல. நான் ஜஸ்ட்டு இதை மட்டும் ஃபோல்டு பண்ணி மடித்து இதை ரெடி பண்ணிக்க போகிறேன். அதே மாதிரி இது ஃப்ரண்ட்டு. ஸோ இதோட பாட்டம் லைனை இதை மடித்து இது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு மடித்து வச்சுக்க போகிறேன். அதே மாதிரி லைனிங் கிளாத்லேயும் நான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கீழே மட்டும் மடித்து அடிச்சுக்க போகிறேன். ஸோ இதுதான் நான் இப்போது ஃபஸ்ட்டு பண்ண போகிற ஸ்டெப்பு. ஓகே, இதுதான் ப்ரிப்பரேஷன்ஸ். ப்ரிப்பரேஷன்ஸ் ஒர்க் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஸ்டெப்பு 2. நம்ம எப்போவுமே ஒரு விஷயத்த பிளான் பண்ணி செஞ்சுட்டோம் அப்படின்னா டைம் சேவ் ரொம்ப பண்ணலாம். அது இதுக்கும் அப்ளை ஆகும். இப்போது ப்ரிப்பரேஷன் வந்து கீழே மடித்து தைக்கிறது அந்த மாதிரி எல்லா ஒர்க்கையும் முடிச்சு ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா டக்குன்னு மெயின் ஒர்க்கை பண்ணிடலாம். முதல்ல நான் இப்போ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃப்ரண்ட்டும் பேக்கும், அதாவது லைனிங்கை இப்போது ஜாயின் பண்ண போகிறேன். லைனிங்கை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நெக் லைனையும் சேர்த்து அது மேலே வச்சு தைச்சிருவேன். ஸோ இப்போ இது 2 ஸ்டெப்பாகவும் பண்ணலாம், ஒரு ஸ்டெப்பாகவும் பண்ணலாம். நான் இப்போ உங்களுக்கு 2 ஸ்டெப்பாக தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஃபஸ்ட் டைமே வந்து ரொம்பவும் நீங்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். சரியா? அதனால் இப்போ முதல்ல 2 ஸ்டெப்பாக நான் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் நான் வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம ஸ்டெப் 1 முடிச்சாச்சு. ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஆகிடுச்சு. உங்களுக்கு 2 ஸ்டெப்ஸில் நான் இதை கம்ப்ளீட் பண்ணி தரேன். பிகினர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் 2லேயே செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்ல திக்கு மெட்டீரியல், நல்ல எம்ப்ராய்டரி போட்டதுனால நெக்லைன் ஆல்ரெடி திக்காக இருக்கிறது. அதுக்காக நான் வந்து பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணலை. ஒன்லி லைனிங் போட்டால் ஒருத்தர் இந்த பக்கம் போட்டு அந்த பக்கம் திருப்புறது ஈஸி அப்படின்னு ஈஸி வேலை பண்ணுவாங்க. பட் உங்களுக்கு அது வந்து ப்ரொஃபஷ்னல் ஃபினிஷிங் டச் கிடைக்காது. அதேமாதிரி அந்த ஷோல்டர்லேயும் அந்த grip இருக்காது. ஸோ இது நீங்கள் கிளாத் வச்சு போட்டால் தான் உங்களுக்கு பக்கா ஃபினிஷிங் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி இந்த மாதிரி தச்சு நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா நம்ம வந்து பிகினரில் ரொம்ப டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா சிம்பிளாக என்னென்ன வேலை பண்ணலாமோ அதெல்லாம் பண்ணுவோம். பட் அது வந்து உங்களுக்கு இதுக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அதை கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி மட்டும்தான் தைச்சி போடுவீங்க. இந்த ஸ்லிட்டு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு
இப்போது இதை வந்து மேல் தையல் போடணும். நெக்லைனை தைச்சிட்டு இது வந்து உங்களோட பட்டி பக்கமே இருக்கிற மாதிரி ஸ்டிச்சை மட்டும் இப்போ இந்த டிரான்ஸ்பரண்ட்டில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இதில் ஸ்டிச் போடணும். கரெக்டாக அந்த எட்ஜில் போடணும். அதை வந்து நீங்கள் இந்த பட்டியில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பி அடுக்கும்போது உங்களுக்கு மடித்து தைப்போம் இல்லையா, அப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் ஸ்டிச்சே இல்லாமல் நல்ல நீட்டாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஸ்டிச் வந்து ஃப்ரண்ட்டில் வராது. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இதை மடித்து அடித்து இப்படி தையல் போடுவாங்க. இதில் போட்டால் உங்களுக்கு ஸ்டிச்சு நல்லா பளிச்சுன்னு வெளியில் தெரியும். ஸோ அதை வந்து இப்படி போட்டிங்கன்னா இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு அவாய்ட் ஆகும், அது பார்க்குறதுக்கு இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போது இந்த பட்டியை முடிச்சாச்சு, பட்டி வேலை முடிச்சாச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃப்ரண்ட்டு தானே, அதனால் ஃப்ரண்ட்டுங்கிறதுனால இதை மட்டும் உள்ளே தள்ளிக்கலாம். பேக்குக்கு பண்ணக்கூடாது, ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் பண்ணலாம். என்ன பண்ண போகிறேன்னா லைனிங் கிளாத்தையும் இதையும் உங்களுக்கு ஜாயின் பண்ண போகிறேன். இல்லைன்னா உங்களுக்கு ட்ரெஸ் வந்து அங்கங்கே இழுத்து அடிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணணுன்னா இதை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதும் ஈஸி. நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட ஃபினிஷிங்காக மட்டும்தான். இது மாதிரி இதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இது கீழையும் நீட்டாக அடித்து தைச்சிட்டதுனால இதில் ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சு போட்டு இறக்கிடலாம். எட்ஜில் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து கை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு தையல் வெளியில் தெரியாமல் இருக்கும். அதனால் எட்ஜில் போடுறது தான் உங்களுக்கு நல்லது. இப்போ இதுவும் பேக் சைடும் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு அடிச்சு திருப்பிடலாம். இப்போ பேக் சைடை வந்து நான் சிங்கிள் ஸ்டெப்ல உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு இதெல்லாம் வைக்கிறதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது, தைக்கும்போது மறந்துடுறீங்க அப்படின்னா பெல் பின் அதுக்கு தான். நீங்கள் கீழே கட் பண்ணும்போதே எதுக்கு
எந்தெந்த டைரக்ஷன் அப்படிங்கிறத பார்த்து ஃப்ரண்ட் சைடு, ரைட் சைடு, ராங் சைடு எல்லாமே பார்த்து பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வேலை ஈஸி. எப்போவுமே இந்த வேலையெல்லாம் பிளான் பண்ணி கரெக்டாக ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு இது எல்லாத்தையும் மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஸ்பீடாக ஆகும். இங்கே பாருங்க, இப்போ நான் இது மேலே பட்டு கிளாத்தையும் நான் வச்சுட்டேன். இப்போ எனக்கு இது 2 ஸ்டெப் இல்லை, ஒரே ஸ்டெப்பில் எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இது மாதிரி லிஸ்ட்டு போட்டு எழுதிக்கோங்க. எழுதி எய்த்தாப்பில் வச்சுட்டு டக் 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 டக்குன்னு பண்ணி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடு வரும். ஆனால் அது ஃபஸ்ட்லேயே எதிர்பார்க்காதீங்க. ஒரு 2-3 சல்வார் அடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகிறது நல்லா தெரியும். இதையும் அது மாதிரி பேக் ஸ்டிச்சு லைனிங்கில் பட்டி கிளாத்தில் மட்டும் போட போகிறேன். இந்த பக்கம்தான் அந்த மடிச்சு ஃபோல்டிங் ஏரியாவும் வருது. இப்போது நம்ம ஷோல்டர் பக்கம் ஒன்றும் பண்ண வேண்டாம், தைக்க வேண்டாம். கை ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து, ஆர்ம் ஹோல் ஸ்டார்ட் ஆகிற இடத்துலேருந்து நீங்கள் லைனிங் கிளாத்தை இப்படி இழுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸு பின்னாடி போயிடும். அதை வச்சுட்டு நீங்கள், ஏன்னா இது உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தான் தொங்காமல் வரும். அதனால் இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க. எப்போவுமே இந்த லைனிங் அடிக்கிறத மேலேருந்து தான் அடிக்கணும், கீழேருந்து அடிச்சிங்கன்னா முன்ன பின்ன ஆகிடும். அதுமாரி இந்த பக்கம் அடிக்கும் போதும் வேறு வழி இல்லை, இப்படி லெஃப்ட் சைடு வச்சு தான் அடிக்கணும். ஏன்னா பிகினிங் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் எங்கே இருக்குது என்னன்னு தெரியாது. அதனால் இது ஏன் இவ்வளோ தள்ளி அடிக்கிறேன்னா லைனிங் கிளாத் எனக்கு உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது, அதனால் நான் அடிக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்லிட் அடிக்கும்போது அதை சரி பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ரெடி. இப்போது தேர்ட் ஸ்டெப் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது
ஃப்ரண்ட்டை நீங்கள் ஹெம் பண்ணிட்டாலும் ஓகே தான். ஃப்ரண்ட்டு மட்டும் ஹெம் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ இது வந்து ரைட் சைடு இல்லையா, இப்போ அதே மாதிரி இந்த ரைட் சைடை அது மேலே வைக்கிறேன். ஷோல்டர் பக்கத்தில் வச்சுட்டேன். வச்சுட்டு இதை பிரித்து வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இதை க்ளோஸ் பண்ணதை நான் இப்படி வச்சு இதை கவர் பண்ணுறேன். இப்படி உங்களுக்கு பண்ணுறது ஞாபகம் இல்லைன்னா நீங்கள் முதலையே ஒரு பின் போட்டு வச்சுக்கோங்க. திருப்பி சொல்கிறேன். இது ஃப்ரண்ட் சைடை இந்த பர்டிகுலரை நான் உள்ளே தள்ளிட்டேன். அதுதான் இப்போ இது தைச்சது வந்து ஒரு கம்ஃபர்டபுள் உங்களுக்கு. அதே பேக் சைடு ஏன் தைக்கக்கூடாது சொன்னேன்னா, இது மேலே வச்சுட்டு இதை இப்படி திருப்பறதுக்காக தான் பேக் சைடை முதல்ல தைக்க வேண்டாம்னு சொன்னேன். ஸோ இப்போ நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போட்டுட்டு ஒரே தையலோட நிறுத்தாமல் இதை திருப்பிட்டு மடித்தது பேக் சைடுக்கு வரணும். இந்த ஃபோல்டிங் வந்து பேக் சைடுக்கு வரணும். வர மாதிரி இது மேலேயும் நீங்கள் ஒரு ஸ்டிச் போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு பண்ணுறதும் ஈஸி. இது வந்து நல்லா ஜென்ஸ் ஷர்ட் காலர் மாதிரி ஷோல்டரில் அந்த ஷோல்டரில் நிற்கும் பாருங்க, அது மாதிரி நீட்டாக ஸ்டிஃபாக நிற்கும். இந்த மாதிரி மேல் தையல் பேக்கில் தான் போடணும், ஃப்ரண்ட்டில் போடக்கூடாது. இப்போது அதே மாதிரி இந்த சைடையும் ஸ்டிச் பண்ணிடுங்க. நீங்கள் எல்லாத்துக்குமே பெல் பின்னை யூஸ் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா முன்ன பின்ன வச்சுட்டு திருப்பி பிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பேக்குக்கும் அதே மாதிரி தான். கட் பண்ணும்போதே முதல்ல கட் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா த்ரெட்டையும் கையோடு கட் பண்ணிட்டா திருப்பி உட்காந்து தைக்கிற வேலை இல்லை. ஓகே, இப்போது ஸ்டெப் 3யும் முடிச்சாச்சு. ஷோல்டர் ஜாயின் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போது ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணும்போது இப்போ நான் இது லைனிங் இல்லாமல் தான் ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இதோட சென்டரை நான் வந்து உங்களுக்கு இது சிலருக்கு வந்து பண்ணும்போது முன்ன பின்ன வந்துடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப் சொல்கிறேன். முதல்ல இப்படி சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. சின்ன ஸ்லிட்டு கொடுத்தா போதும், உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சால் போதும். சரியா? பண்ணிவிட்டு ஏன் இந்த பக்கம் திருப்பினேன்னு தெரியுமா? ஃப்ரண்ட்டுக்கு ஸ்லீவில் இந்த பக்கம்தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக சென்டர் நம்ம தைச்ச இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதுவுமே நீங்கள் வந்து கையால் தைச்சும் தைக்கலாம், இன்னும் ஈஸியாக இருக்கும். மிடில் மட்டும் டபுள் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன்.
இந்த கையும் கர்வ் ஏரியாலேருந்து தான் தைக்கிறேன். இதில் டபுள் தையல் போடுறதுனாலும் போட்டுடலாம். நான் வந்து ஓவர்லாக் அடிக்க போகிறேன். இப்போ ஸ்லீவ்ஸ்க்கு ஃபுல்லாக நான் ஓவர்லாக் அடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போது ஜாயின் பண்ணி ஸ்லிட் தைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ இது ஹெவி எம்ப்ராய்டர்ட் செல்வார் அப்படிங்கிறதுனால நான் ஸ்லிட்டு வந்து இந்த வாட்டி என் ஸ்டைலில் தான் இதில் அடிக்க போகிறேன். உங்களுக்கு வந்து அதில் சிம்பிள் மெத்தட் வந்து ஈஸியாக ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அடிக்கும்போது சில டிஃபிகல்ட்டிஸ் வரும். அதை வந்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடும்போது நான் உங்களுக்கு அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பட் இது முடிஞ்சவங்க தாராளமாக இதை தைக்கலாம். இது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்னு ஒன்றும் இல்லை. ஒரு 2-3 வாட்டி தைச்சி பார்த்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த சைஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். நான் ரெகுலராகவே கிட்டத்தட்ட 30 இயர்ஸாக நானே தான் தைச்சிக்கிறேன். அதனால் எனக்கு பை ஹார்ட்டாக எங்கே நிறுத்தணும் எங்கே பிடிக்கணுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எல்லாத்துக்குமே மார்க் பண்ணிக்கோங்க. சாக்கர் வச்சு மார்க் பண்ணிவிட்டு தைங்க. அப்போ தான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஸ்லிட்டு வர இடத்துல டபுள் ஸ்டிச் போட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்ம அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஓவர்லாக் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த எக்ஸ்ட்ராஸ் போயிடும். ஓவர்லாக் இல்லாதவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா சைடில் வந்து எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணிடலாம். இப்போது எப்போவுமே இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் பிரித்து அந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒர்க்கு இந்த வரைக்கும் இந்த ஸ்டெப் வரைக்கும் நம்ம முடித்ததுக்கப்புறம் ஸ்லிட்டு போடுறதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி நீங்கள் வேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் உங்களுக்கு எங்கெங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும், கரெக்டாக வந்திருக்கா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக ஆகும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு நீங்கள் மீதியை தைச்சி முடிச்சிடலாம். ஏன்னா ஸ்லிட்டெல்லாம் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு ஹிப் சைஸ் இங்கே டைட்டாக இருக்குது இல்லை லூஸாக இருக்குது பிடிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்லிட்டு தைச்சிட்டிங்கன்னா அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் அதை முன்னாடியே நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாட்டி போட்டு பார்த்துட்டு அப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை ப்ரொசீட் பண்ணிடலாம். சரியா? இப்போ இது வந்து உங்களுக்கு இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போது ஸ்லிட்டு தைக்கிறத பார்ப்போம். ஸ்லிட் தைக்கும்போது இந்த ஜாயினிங் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோம் இல்லையா, இந்த மிட் பாயிண்ட்டு இந்த இடத்த கரெக்டாக இது மாதிரி பிரித்து விட்டுட்டு
ஸ்டார்டிங் இடத்த இந்த மாதிரி ஃபுல்லாக கையாலையும் பண்ணலாம், இல்லை அயன் பாக்ஸ் வச்சு பண்ணுறதா இருந்தால் அது இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்த்தீங்களா, இது ஃபுல்லாக இது மாதிரி 2 சைடும் பண்ணிடணும். பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஃபோல்டிங் வந்து தெரியும் இந்த பக்கம் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே தையல் போட வேண்டாம். சிலர் வந்து எடுத்தோடனே இதை மடித்து அடிச்சிருவாங்க. அப்படி அடித்தா என்ன ஆகும்னா இந்த ஃபோல்டிங்கில் உங்களுக்கு சுருக்கம் வரும். அதனால் இந்த எட்ஜு தையலை தான் முதல்ல போடணும் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். நான் உங்களுக்கு பேட்டர்ன் கட் பண்ணும்போதே நான் சொன்னேன், நான் இந்த சைடு ஸ்லீட்டை வந்து ஸ்ட்ரெயிட் தான் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு. இதே வளைச்சி கட் பண்ணால் அது வேறு மாதிரி இருக்கும். இருந்தாலுமே இந்த மெத்தட் அதுக்கும் அப்ளை ஆகும் உங்களுக்கு. இப்போது இந்த ஜாயின் வர இடத்துல லைட்டாக ஒரு தையல் போட்டுட்டு கரெக்டாக அந்த ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீடில் இப்படி இறக்கிட்டு தூக்கி இப்படி சல்வாரை ஃபுல்லாக திருப்பிடும். அந்த வி ஷேப் வந்து நீடில் வந்து உள்ளதான் இருக்கணும். அந்த வி ஷேப்புக்கு திருப்பணும். இப்போ திருப்பியும் ஃபுல் ஸ்ட்ரைட் உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி மடிக்கிறத, எட்ஜை மடித்து தைக்கிறத நம்ம கீழே கொஞ்சம் கர்வ் வர மாதிரி செல்வாரை கட் பண்ணுவோம் இல்லையா, சைடில் 2 இன்ச்சு கொடுத்து மடித்து தைக்கும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து வெளியில் பார்க்கும்போது இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கிறது இல்லாமல் வரும். இப்போது நான் இதை இப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போது அந்த எட்ஜில் வந்து டர்ன் பண்ணியிருக்கேன் நான். இப்போது இதை வந்து நம்ம நீடில் வந்து இந்த ப்ரெஷர் ஃபுட்டை எடுக்கக்கூடாது. எடுக்காமலே இதை வந்து இப்படி மடிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியில் எக்ஸ்ட்ரா வராது. இப்போது இது வரைக்கும் ஸ்டிச் போட்டு எகைன் இதை திருப்பி இதே மாதிரி கண்டினியூ பண்ணிடலாம். இப்போது இந்த லாஸ்ட்டாக அந்த ஃபோல்டிங்குள்ளே வந்து நான் ஊசியை இறக்கிட்டு இப்போது இதை எகைன் திருப்புறேன். எப்போவுமே இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் அடிக்கும்போது ஃபுல்லாக இப்படி திருப்பி தான் வச்சுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஸ்லிட்டில் வந்து கரெக்டாக எந்த ஒரு பிசுறு இல்லாமல் நீட்டாக வரும். இப்போது இதுவும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் லைனிங்கையும் உள்ள ஸ்ட்ரைட்டாக இப்படி பிடிச்சிட்டு இப்போ ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடலாம். அதே மாதிரி இந்த கேப்பில் வந்து ஏர் பூராமல் அடிக்கணும். அது பூந்ததுன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு பல்ஜாக ஆன மாதிரி இருக்கும். அது பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. நீங்கள் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி அயன் பண்ணி பிகினிங்கில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் ஆனதுக்கப்புறம் கை வச்சா தன்னால் போகும். ஸோ இப்போ கரெக்டாக இங்கே பாருங்கள், இந்த இடம் வரும்போது இந்த சைஸையும் இந்த இடத்தையும் இப்படி கரெக்டாக இந்த வி வந்து நேராக வர மாதிரி இங்கே எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் உள்ளே போயிடாத மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதையும் இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இதில் இதுலேருந்து ஒரு 2-3 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டருக்கு நான் இப்போது இதை மேலே ஏற்ற போகிறேன். எப்போவுமே இதை ஸ்ட்ரைட்டாக மட்டும் வச்சுக்கணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சுருக்கம் இல்லாமல் இந்த இடம்
வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த இடம் உங்களுக்கு புஸ் புஸ்ன்னு ஏறி உங்களுக்கு அது பார்க்கும்போது ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ எகெயின் இதில் இறக்கிட்டு இப்போது இதை திருப்பி இங்கே ஸ்ட்ரைட் லைன் போட போகிறோம் இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைனை கரெக்டாக அதே மாதிரி அந்த ஸ்ட்ரைட் லைனில் தான் நான் தையல் போட போகிறேன். இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடுற இடம் கண்டிப்பாக ஸ்ட்ரெயிட்டாக தான் நீங்கள் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல வேறு எதுவும் சுருங்காத மாதிரியோ துணி மாட்டாத மாதிரியோ சரி பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் ஊசியை கீழே இறக்கியிருக்கேன். இதை ஏன் திருப்பி நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாதிரி டேர்ன் பண்ணும்போது ஊசி உள்ளே இருந்தால் தான் மிஸ் ஆகாமல் வரும். அப்போ தான் இதை தைக்கும்போது வேறு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். தைக்கிறதுக்கு மறந்து போயிடுவேன்னு பயந்துட்டு தான், அதாவது தைச்சி முடிஞ்சோடனே இந்த எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாம் கட் பண்ண மறந்து போயிடுவேன்னு வச்சுட்டு தான் இதை வந்து, ஏன்னா இது சின்ன நூல் தான். இப்படி பிடிச்சிட்டு மெதுவாக தைச்சு கீழே வரைக்கும் வந்துடலாம். இதையும் நீட்டாக திருப்பி தைச்சிட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு பாக்ஸ் மாதிரி ஆகிடும். ஸோ இது எடுத்த உடனே நம்ம எக்ஸ்ட்ரா த்ரெட்ஸ் எல்லாத்தையும் எப்போவுமே இதுக்கு சின்ன சிசர் இது மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க. சின்ன சிசர் இல்லை கட்டர் கூட ஓகே தான். வச்சுட்டு கையோடு எடுத்துட்டோம்னா உங்களுக்கு நல்லா அழகாக வந்துடும். எதுவும் இல்லாமல் ஒரு சிக்கலும் இல்லாமல் ஃபுல்லாக நீட்டாக வந்துட்டு பாருங்க. ஸோ டிசைனும் டிஸ்டர்ப் ஆகலை, ஷேப்பும் டிஸ்டர்ப் ஆகலை. இப்போது இதில் இன்னொரு விஷயம், ஓவர்லாக் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா, இப்போ இதில் வந்து எனக்கு பாருங்கள் இது மாதிரி நம்ம எல்லாமே 2 இன்ச்சஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் தான் விட்டுருக்கோம். அதனால் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய ஸ்பேஸை இப்படி 2ஆக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு ஓவர்லாக்கு இல்லாதவங்க இதை பண்ணலாம். ஏன்னா நூல் பிரிஞ்சு வந்துட்டே இருந்ததுனாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். போடும்போது இது மாதிரி 2 பக்கமும் நம்ம வந்து மடித்து தைச்சிடலாம். ஸோ இது மாதிரி தைக்கும்போது இது ஒரே லைனாக இருந்தால் தான் உங்களுக்கு இதை வைக்க முடியும். ஸோ இது இன்னொரு வீடியோவில் தனியாக டிப்ஸ் சொல்லலான்னு நினச்சேன். பட் இது பண்ணும்போதே பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு சில்வாரே சூப்பராக தைச்சா உங்களுக்கும் ஒரு பயங்கர ஹாப்பியாக இருக்கும். தைச்சி போட்டு பாருங்கள். இதில் வந்து பின்பக்கம் இது மாட்டிடாமல் பார்த்துக்கணும். இல்லை ஜிக்ஸாக் வச்சுருக்கிறவங்க இதை வந்து ஜிக்ஸாக்கும் அடிச்சிடலாம். ஜிக்ஸாக் அடித்தாலும் நல்லாயிருக்கும். நம்ம பர்பஸ் வந்து நூல் பிரியக்கூடாதுங்கிறது தான். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சஸ் ஆம்ஹோலும் நம்ம ஸ்லீவையும் சேர்ந்து ஜாயின் பண்ணுற மெத்தட் போய் இப்போ ஜென்ஸ் ஷர்ட் மாதிரி நம்ம இதை ஃபுல்லாகவே இது மாதிரி அடிக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி பிரிக்கிறது தைக்கிறதெல்லாம் ரொம்ப நமக்கு ஈஸியாகிடுச்சு. இல்லைன்னா அந்த சீட்டு ஃபிட்டிங்கே கற்றுக்கும் போது
திண்டாடுவோம் அது ஒன்றா வரத்துக்குள்ள. இந்த பக்கம் தைக்கும்போது கேர்ஃபுல்லாக அந்த பேக் சைடு இது இந்த பக்கம் வந்துடாத மாதிரி கேர்ஃபுல்லாக மடித்து அடிச்சிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு கிளாத் கட் பண்ணுற வேலையும் மிச்சம், அட் சேம் டைம் ஓவர்லாக் இல்லைன்னாலும் இப்படி போட்டோம்னா நம்ம எட்ஜஸ் எல்லாம் செக்யூர் ஆகிடும். இது நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா வெளியில் கொடுத்து அயர்ன் பண்ணுங்கள். நம்ம அயர்ன் பாக்ஸ் பத்தாது, கொடுத்து பண்ணும்போது நல்லா படிஞ்சு அழகாக வந்துடும். சரிங்களா? இதுக்குன்னு ஓவர்லாக்குக்கு வெளியில் தேடி போக வேண்டாம். இப்போ எல்லா ட்ரெஸ்ஸையுமே தச்சு முடித்த உடனே நல்லா இதில் அயர்ன் பண்ணிட்டோம். எட்ஜஸ் எல்லாத்தையும் நம்ம ஸ்டிச் போட்ட இடத்த எல்லாத்தையுமே அயர்ன் பண்ணிட்டோம்னா அது நல்லா அழகாக படிஞ்சிடும். பார்த்தீங்களா? இப்போது நீட்டாக முடிஞ்சிச்சு. இது அயனும் பண்ணிட்டோம்னா நல்லா பக்காவாக வந்துடும். ஓகேவா? நீட்டாக வந்துச்சு. இப்போ சைடு ஸ்லேட்டு எண்டிங் வரைக்கும் முடிச்சிட்டோம். ஸோ ஓவர்லாக்குக்கு 7 ஸ்டெப்பு அதையும் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் ஹெம்மிங்கும் அயர்ன் பண்ணிவிட்டு ட்ரெஸ்ஸு போட வேண்டியது தான். இதை முடிச்சுட்டு ஹெம்மிங்கும் பண்ணி அயர்ன் பண்ணிவிட்டு நான் வேர் பண்ணி உங்களுக்கு இந்த ஃபோட்டோவை உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன். இப்போ இந்த சல்வார் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்லைனில் நான் சொன்னது மாதிரி வெளியில் எந்த ஒரு ஸ்டிச்சும் தெரியாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ஷோல்டரில் இந்த லைன் கொடுத்தது உங்களுக்கு நீங்கள் வேர் பண்ணும்போது அதோட ஃபிட்டிங் உங்களுக்கு புரியும். நீட்டாக வந்திருக்கு. அதே மாதிரி சைடில் எங்கேயும் ஒரு சுருக்கம் கூட இல்லாமல் அழகாக வந்திருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த ஸ்லிட்டு எப்படி நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா? ஃபினிஷிங் நல்லா வந்திருக்கு பாருங்கள். எங்கேயும் ஒரு சுருக்கமும் இல்லாமல் இந்த போட்ட எம்ப்ராய்டரியும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி நல்லா ஸ்டிச் பண்ண முடியும். தேங்க்யூ.